2010 56 கேள்வி. முறையே θ1, θ2, θ3 எனும் வெப்பநிலைகளில் உள்ள M1, M2, M3 எனும் 3 வெந்நீர் திணிவுகள் ஒவ்வொன்றும் M நீர்த்திணிவை கொண்ட 3 சர்வசம கொள்கலன்களில் ஒரே இறுதி வெப்பநிலை θ0 கிடைக்குமாறு சேர்க்கப்படுகின்றன. பின்னர் கொள்கலன்கள் குளிர்ச்சி அடைய விடப்படுகின்றன. 3 கொள்கலன்களுக்குமான குளிரல் வளைகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கொள்கலத்திலிருந்தும் வெப்ப இழப்பு வீதம் சமம் எனில் இப்ப இதுக்கிடையில தொடர்பு கேட்டுக்கலாம். இப்ப இதை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்ப உங்களுக்கு அந்த கேள்வி விளங்கி இருக்கும். சம வெந்நீர் திணிவு இருக்கிற அதுவும் ஒரே வெப்பநிலை இருக்கிற சம வெந்நீர் திணிவோட அவ்வளோத்தையும் கலக்காங்க. இப்படி கலந்தெடுத்த 3 கொள்கலன்களையும் ஒரே இறுதி வெப்பநிலை, அதுவும் சர்வசம கொள்கலன் தான். அப்ப அதுலயும் ஒரே வெப்பநிலையை தான் 3 திணிவும் அடையுதுன்னு சொல்லப்படுறாங்க அந்த 3 கலவை. இப்ப அதுக்கு பிறகு அதுல குளிரல் வலையை தந்திருக்காங்க. இப்ப இதுல இருந்து இப்ப நமக்கு ஒரு விஷயம் இப்ப அவங்க எல்லாம் கலந்த ரெண்டுமே எல்லாமே தண்ணியா. இப்ப ரெண்டும் வேற திரவம் இல்ல. இப்ப அப்படி கலந்ததுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இப்ப நம்ம கருதக்குள்ள இங்க வெப்பநிலை ஏற்பட்ட வீழ்ச்சியும் விட, அதாவது இந்த M1 திணிவை கலந்த அந்த கலவையில் ஏற்பட்ட வெப்பநிலை வீழ்ச்சியும் விட M3 கலவையை கலந்தோனை வர வெப்பநிலை வீழ்ச்சி கூட இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, எல்லாத்துலயும் வெப்ப இழப்பு வீதம் கூட ஒரே சமனா இருக்கு வெப்ப இழப்பு வீதம். ஆனா அப்படி இருந்தும் M1லையும் விட M3 கூட வெப்பநிலை ட்ராப் ஆயிருக்கு. இப்ப அதுக்கு என்ன காரணம் இப்ப நம்ம பார்த்தோம்னு சொல்லுதுன்னா, இப்ப இங்க எல்லாத்துக்கும் ஒரே தன்வெப்ப கொள்ளளவுதான். அப்ப ரெண்டும் நீர் என்றால இப்ப ஒரே தன்வெப்ப கொள்ளளவுதான். ஆனா இப்ப அந்த இப்ப அங்க இருக்கிற திணிவு தான் பெண்ணே போகுது. மெயினா அந்த கலவை தொகுதி எவ்வளவு வெப்ப கணியத்தை அது வச்சு கொள்றதுன்ற தீர்மானிக்க போறது இரு திணிவு. அப்ப கூட திணிவு வர வர அந்த கூட திணிவுகள் என்ன சொல்லுச்சுன்னா அந்த வெப்ப கணியத்தை அதிகளவா வச்சுக்கொள்ளும். அப்ப அதிகளவா வச்சுக்கொள்றால அது வெப்பநிலையில ஏற்படுத்துற வீழ்ச்சியையும் விட அந்த குறைஞ்ச திணிவு இருக்கிற கலவை தொகுதி தான் வெப்பநிலையில ஏற்படுற வீழ்ச்சியை அதிக அளவு வெப்பநிலை வீழ்ச்சியை ஏற்படுத்த போகுது. இப்ப அதை நீங்க அப்படியும் யோசிச்சு பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இப்ப நீங்க இதுக்கு இந்த கிராஃபுக்குரிய படித்திறனை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெப்பநிலை வீழ்ச்சி வீதத்தரும். அப்ப அது வெப்ப இழப்பு வீதத்துக்குள்ள அந்த கலவை திணிவுற தொகுதி தர CW வரப்போகுது. அப்ப இதுல இப்ப இந்த கிராஃப்ல எதுக்கு படித்திறன் குறை என்று பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா M1 திணிவு அந்த கலவை தொகுதி தான் குறைய வரப்போகுது. அப்படி குறைய வருதுன்னு சொல்லிச்சுன்னா M1 திணிவு கூட இருக்கணும். அப்படி கூட இருக்கிறாலும் வெப்பநிலை வீழ்ச்சி குறைய இருக்கு. அப்படி இல்லாட்டி இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரியும் நீங்க இப்ப யோசிச்சு பார்க்கலாம். அப்ப ஏதோ ஒரு வகையில நீங்க யோசிச்சு பார்த்ததுக்கு பிறகு இப்ப நம்ம அதுல இருந்து முடிவுக்கு வரலாம் என்னண்டு M1 திணிவு M3 திணிவை விட கட்டாயம் கூட இருக்கணும் என்ற முடிவுக்கு வரலாம். அப்ப M1 M2 விட கூட இருக்கும், M2 M3 விட கூட இருந்தது. அப்ப இதை வச்சு கொண்டு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முதலாவது பிறகு ரெண்டாவது பிறகு 5வது இவ்வளவு விடையிலையும் வட்டும். இப்ப அடுத்தது நம்ம வெப்பநிலை சம்பந்தமா பார்க்கணும். இப்ப வெப்பநிலையில பாருங்க, எல்லாம் வேற திணிவு உங்களுக்கு விளங்குது. ஆனா அவ்வளவும் சம திணிவு சம வெப்பநிலையில இருக்கிற குறிப்பிட்ட வேறொரு வெந்நீர் திணிவு ஒன்றோட அவ்வளோத்தையும் கலக்கப்படும். ஆனா இப்படி எல்லாத்தையும் கலந்ததுக்கு பிறகும் எல்லா கலவை தொகுதியும் ஒரே வெப்பநிலைக்கு தான் வருதா இருக்கும்னு சொல்லுதுன்னா இவர் இழக்கிற வெப்பமும் இவர் இஞ்சால இருந்து பெறுற வெப்பமும், அதாவது இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த வெப்ப பரிமாற்றங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லுதுன்னா அது சரியா சர்வசமமா நடந்திருக்கும். அப்ப உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் திணிவு. அப்ப இப்படி ஒரே வெப்பநிலையை எல்லாம் அடையணும்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் இங்க எல்லாருக்கும் ஒரே திணிவு இல்லை. இப்போ ஒரே திணிவில இருந்து எல்லாரும் ஒரே வெப்பநிலையில இருந்திருந்தா கடைசியாகவும் ஒரே வெப்பநிலைக்கு வந்திருக்கும் மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனா இப்ப இவங்க ஒவ்வொரு ஆக்களுக்கும் திணிவு வேறுபட்டால கட்டாயம் இவங்க வச்சிருக்கிற ஆரம்பத்துல கொண்டிருந்த வெப்பநிலை வேறுபட்டிருக்கணும். அப்பதான் ஒரே வெப்பநிலை அதுலயும் நீங்க இப்ப ஜோதிச்சு பாத்தீங்கன்னா M1 திணிவு தானே திணிவு கூட. அப்ப M1 திணிவுக்கு இருக்கிற அதே வெப்பநிலை M3 திணிவுக்கு இருக்கலாது. அப்ப M1 திணிவுக்கு இப்ப திணிவு கூடன்றால அவர் குறைய வெப்பநிலை இருந்தாலேன்னு சொல்லலாம், இந்த θ2 இறுதி வெப்பநிலைக்கு வந்துடலாம். ஆனா M3 திணிவுக்கு திணிவு குறையன்றதால அது கட்டாயம் செஞ்சுக்கணும் கூட வெப்பநிலை அதுக்கு ஆரம்பத்துல இருந்திருந்தா தான் கடைசியா என்ன வந்திருக்கு அதே இறுதி வெப்பநிலைக்கு எல்லா கலவை தொகுதியிலும் வந்திருக்கு. அப்ப அதை வச்சு கொண்டு சாதாரண ஜோதிச்சு பார்த்தோம்னு சொல்லுதுன்னா θ1 விட
θ2 வந்து கூட வந்திருக்கு, θ2 விட θ3 கூட வந்திருக்கு. அப்ப இந்த 56வது கேள்விக்கு 3வது விட பொருத்தமான இருக்கு. 2010 57வது கேள்வி, ஒரு நிற ஒளிக்கதிர் ஒன்று ஓவை மையமாக கொண்ட ஒரு ஊடுகாட்டும் பிளாஸ்டிக் கோளத்தின் ஒரு விட்டத்திற்கு அண்மையிலும் இந்த விட்டத்துக்கு அண்மையிலும் அதற்கு சமாந்தரமாக ஒன்று பட்டு அதற்கு சமாந்தரமாக ஒன்று பட்டு உருவில் காணப்படுகின்றவாறு முறிவடைந்தது. பிளாஸ்டிக்கின் முறிவை சுற்றி அன்னளவாக சிறிய டீட்டா கோணங்களுக்கு சைன் டீட்டா என கொள்கை. இப்ப பாருங்க, பிளாஸ்டிக் முறிவை சுற்றி தான் இருக்கணும். அப்ப முறிவை சுற்றி காண்றதுக்கு நிறைய சமன்பாடுகள் இருக்கு, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்ப இங்க கோணம் தானே தொடர்புபடுது. அப்ப அதால நம்ம படுகோணத்திற சைனுக்கும் முறிகோணத்திற சைனுக்கும் இடையிலான வீதத்தை கண்டோம்னா முறிவு சுட்டி பண்றது. இப்ப இதுல இப்ப நமக்கு படுகோணமும் முறிகோணமும் என்னன்னு வந்து தெரியாது. இப்ப வந்து பாருங்க, நம்ம இதை முறிகோணத்தை ஆரண்டு எடுப்போம். இப்ப அடுத்து வந்து இப்ப முறிகோணத்தை இப்ப நம்ம ஆரண்டு சும்மா இங்க வந்து எடுத்தோம்னு சொல்லிட்டோம்னா, இப்ப இந்த ஓ மையமா கொண்டதுல இருந்து இப்ப அந்த கதிர் இங்கால போகுது. இப்ப இது ரெண்டையும் பெற்று இந்த செவ்வன் போடுற ரெண்டு பக்கத்துலையும் இந்த இதர நீளமும் சமனா தரும். என்னடா அது கட்டாயம் வந்து இந்த வட்டத்துல இந்த கோலத்துல அந்த ஆறையா தான் வந்து இருக்க போகுது. அப்ப இது ரெண்டும் சமன் என்றால இது ஆறா இருந்தா கட்டாயம் இதுவும் வந்து ஆறா தானே இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும், ஓயிலையும் படிச்சிருப்பீங்க, முக்கோணம் ஒன்ற புறக்கோணம் ஒன்று வந்து அகத்தேர் கோணங்களினுடைய கூட்டுத்தொகைக்கு வந்து சமனா இருக்கு. அப்ப இது ஆறுன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து 2r வரும். இப்ப இது 2rன்னு சொல்லிச்சுன்னா இங்க இப்ப அதுல சொல்லப்படுதானே இந்த விட்டத்துக்கு அண்மையிலும் அதுக்கு சமாந்தரமாகவும் படுதுன்னு சொல்லப்படுது. அப்ப இந்த விட்டத்துக்கு இந்த கதிர் வந்து சமாந்தரமா போடுறாரு. இப்ப இது ஒரு குறுக்கோடி மாதிரி நம்ம எடுத்தோம்டா இது 2r இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இது 2r நம்ம எடுக்கலாம். அப்ப நம்ம முறிகோணம் சைன் ஆர்ன்னு எடுத்திருக்கோம். இப்ப படுகோணத்தை சைன் 2r இப்ப நம்ம கண்டுட்டோம். இப்ப நீங்க வந்து பாருங்க, இப்ப அடுத்த இதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த கதிர் வந்து விட்டத்துக்கு அண்மையில படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது விட்டத்துக்கு அண்மையில இருந்தா இப்ப இந்த கதிர் வந்து இப்படியே வந்து இவ்விடத்துக்கிட்டதான் அந்த கதிர் வந்து இப்படி கடிச்சு சின்ன அளவு இடை தூரத்துக்குலாம் வந்து பட்டிருக்கு. ஆனா இப்ப இந்த படத்துல வந்து எப்படி காட்டுக்காங்கன்னா அதை வந்து என்ன கடும் ஒரு ஜூம் பண்ண மாதிரி தான் இப்ப இந்த படம் வந்து பிரிக்கும். அப்ப இந்த கோணம்ன்றது கடும் சின்ன கோணம் தானே. அப்ப அதால இங்க தரம் தந்திருக்காங்க, சிறிய டீட்டா கோணங்களுக்கு சைன் டீட்டாவை நம்ம டீட்டாண்டே எடுக்கலாம். அப்ப அப்படி இப்ப இந்த கேள்வியிலையும் விட்டத்துக்கு அண்மையில இது இந்த கதிர் இப்படி படுது என்று சொன்னால அந்த கோணம் வந்து கடும் சிறிய ஒரு கோணம் தான். அப்ப அது ஒரு கடும் சிறிய கோணமா இருக்கிறதால நம்ம என்ன செய்யலாம், சைன் 2r வந்து 2r எழுதலாம். இப்ப இதுல தந்த மாதிரி எழுதலாம். அப்ப அதே மாதிரி சைன் ஆரையும் ஆரண்டரை நீங்க சொல்லுங்கன்னா 6 மாறும் வெட்டுப்பட இந்த வடி சார்பா அந்த பிளாஸ்டிக் கோலத்துல முறிவு சுற்றி வந்து 2 சொல்லு. 2010 58வது கேள்வி, ஒளி முதல் ஒன்று புவி மேற்பரப்பிற்கு மேலே ஒரு புள்ளி ஓவில் உள்ளது. பகலில் வளியின் வெப்பநிலை புவி மேற்பரப்பிலிருந்து மேல் நோக்கி செல்லும் போது படிப்படியாக வந்து குறைவடைந்தது. முதலில் இருந்து புறப்படும் ஒளி அலைமுகங்களின் செலுத்துகை மிகச்சிறந்த விதத்தில் பின்வரும் ஒவ்வொரு வகை குறிப்பிடுகின்றன்னு சொல்லி கேட்டு. இதுல வந்து பாருங்க, அப்ப அந்த ஓன்ற புள்ளி பொருள் வந்து புவியில இருந்து ஒரு குறிப்பிட்ட மேற்பரப்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துலாம் இந்த ஒவ்வொன்ற ஒரு புள்ளி அந்த புள்ளி வந்து இருக்கு. இப்ப அதுல இருந்தான்னு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து பாருங்க, இப்ப தந்திருக்கிறது வந்து அலைமுகம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடுத்துள்ள அலைமுகங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம அலைநீளம் சொல்லலாம். அப்ப இங்க வந்து பாருங்க, இப்ப அதுல அவங்க தரவழியை தந்திருக்காங்க, பகல்ல வளியிற வெப்பநிலை வந்து புவி மேற்பரப்புல இருந்து மேலே செல்லும் போகுது படிப்படியாக குறைவடைய வந்து தந்திருக்காங்க. இப்ப உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இப்ப மேல போக இப்ப வளிமண்டலத்தில அளவும் குறைஞ்சு கொண்டு போகும். இப்ப புவியிற அந்த வெப்பநிலை பண்றது காரணமே மெயினா இருக்கிற அந்த பச்சை விட்டு வாய்ப்பு தான் காரணம். அப்ப நம்ம இந்த ஒரு புள்ளி பொருள் ஓவல இருந்து பார்த்தோம்னா கீழே வர புவியிற மேற்பரப்பு நோக்கி வர வெப்பநிலை கூடும். அப்ப மேல போக வந்து வெப்பநிலை வந்து குறைஞ்சு கொண்டு போகும். இப்ப அதை வச்சு கொண்டு பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரியும் ஒளிர வேகத்துக்கு சமன்பாடு வந்து காமா ஆர்டிஓஎன். இப்ப இதுல வெப்பநிலை வந்து கூட ஒளிர வேகம் வந்து கூடும். அப்ப அங்க வந்து மீடியரன் வந்து மாறாது. அப்ப வழியில வந்து ஒளிர வேகம் வந்து கூடுதுன்னு சொல்லிச்சுன்னா அலைநீளம் கூடிக்கொண்டு போகணும். அப்ப அலைநீளம் கூடுதுன்னு சொல்லிச்சுன்னா அடுத்துள்ள அலைமுகங்களுக்கு இடைப்பட்ட நீளமும் வந்து கீழே வர வந்து கூடிக்கொண்டு போகணும். அதே இது மேல போக வெப்பநிலை வந்து குறையுதானே, அப்ப அதால அங்க மாறி வரணும். மேல போக அடுத்துள்ள அலைமுகங்களுக்கு இடைப்பட்ட நீளம் வந்து குறைஞ்சோண்டு வரணும்.
அப்ப அதுபடி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மூன்றாவது விட வந்து பொருத்தமான இருக்கும். இப்ப முதலாவது விடையில மாறாத மாதிரி காட்டிருக்காங்க. அப்ப அது வந்து வராது. நாலாவது விடையில கீழே வர அலிமுகங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி குறையுது. அப்ப நாலாவது விடையும் வராது, முதலாவதும் வராது. அஞ்சாவதும் வந்து பாத்தீங்கன்னா இங்கால வர மாறாம வர மாதிரி தந்துருக்காங்க. அப்ப அஞ்சாவது விடையும் வந்து வராது. இப்ப ரெண்டாவதுலையும் மூன்றாவதுலையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது விடையில இப்ப கீழுக்கு ஓகே, ஆனா மேல போக போக வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன, இங்க வந்து வெப்பநிலை வந்து குறையுது. அப்ப அடுத்துள்ள அலைமுகங்களுக்கு இடைப்பட்ட நீளம் என்ன குறைஞ்சு கொண்டு போகணும். அப்ப அது வந்து இங்க காட்டுப்படலை. அதால இங்க ரெண்டாவது விடை வராது, மூன்றாவது விடை வந்து பொருத்தமான இருக்கு. இப்ப அதே மாதிரி அடுத்தது இப்ப நீங்க பாருங்க, இப்படி மேலையும் கீழையும் போக்குதான் இந்த மாற்றம் வந்து வரப்போகுது. இப்படியே சைட்டா போனோம்னா இவிடத்த என்ன வெப்பநிலை இருக்கோ அதே வெப்பநிலான்னு இருக்கு. அப்ப அதே வெப்பநிலை இருந்தா அதே வேகம் இருக்கும், அதே அலைநீளம் தான் இருக்கணும். அப்ப அடுத்துள்ள அலைமுகங்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன மாறாம வந்து இருக்கும். அப்ப அதுவும் அதுபடி பாத்தீங்கன்னாலும் இந்த கோட்டின் வழியை பார்க்கலையும் அடுத்துள்ள அலைமுகங்களுக்கு இடைப்பட்ட அந்த நீளம் வந்து மாறாத மாதிரி இதுல காட்டப்பட்டு 2010 59 இரு மோட்டார் கார்கள் உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு வீதி வழியை மாறா கதிகளுடன் செல்லுங்கள். அதொன்றும் ஆறுமுடிகளை மாறா கதியோட செல்லுகிறது. ஏயின் சாரதி தனது காரின் போனை மீடுரன் F0 தொடர்ச்சியாக ஒழிக்கின்றார் என்று சொல்லுங்கன்னா, இப்ப இந்த சாரதி இவரான் வந்து F0 மீடுரனை வந்து ஒழிக்க போறேன் அப்படி என்ன சொல்லுச்சுன்னா, இவரான் வந்து சோர்ஸா இருக்கணும். கேட்கிற இந்த ஆள் வந்து இந்த பி காருக்குள்ள இருக்கிறாள்னா அவதானியம் வந்து இருக்கணும். அவர் வந்து லிசன். இப்ப தொடக்கத்தில் பி ஆனது ஏயிலும் பார்க்க விரைவாக செல்லுது. இப்ப அதை நம்ம அதாவது ஏ வந்து ஏயை விட பி வந்து விரைவாக செல்லுது. அதை வந்து நம்ம ஏ வந்து 30ஓட போற மாதிரியும் பி வந்து 2ஓட போற மாதிரியும் நம்ம யோசிக்கணும். சடுதியாக பி கதியை குறைத்து நிற்குது. இப்ப பி என்னிடம் அதுல கதியை வந்து சடுதியா குறைச்சு நிற்குது. நேரம் டீயுடன் பியின் சாரதிக்கு கேட்ட ஒளியின் மூடன் எஃபின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கும் வரைவதற்கு. இப்ப இந்த கேள்வியை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லுவோம்னா, நீங்க இப்ப ஒவ்வொரு பகுதிக்கும் இப்ப தனித்தனியா டாப்லர் எஃபெக்ட் போட்டு பாக்குறீங்க. சார்பு உபயோகத்தை வச்சு யோசிச்சு இந்த கேள்வியை செய்யலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்ப கேட்கிறாள் அந்த அவதானி கேட்கிற அந்த மீடுரன் உண்மையா வரக்கூடிய மீடுரன்ல இருந்து மாறணும்டா அவதானியையும் அந்த முதலையும் இணைக்கிற கோட்டின் வழியை வந்து ஒரு வேக கூறு இருக்கும். அதாவது அந்த கோட்டின் வழியே அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சார்பியகம் இருந்தா தான் அந்த அவதானி வந்து கேட்கிற மீடுரன் உண்மையின் மீடுரன்ல வந்து மாற்றம் இருக்கும். அது கூடியும் கேட்கலாம், குறையும் கேட்கலாம். இப்போ அதை வச்சு கொண்டு நம்ம இப்ப மேலாவது யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நமக்கு இங்க ஒரு தரவண்டு தந்துருக்காங்க. பி ஆனது ஏயிலும் பார்க்க விரைவாக செல்லுன்றன்னு தந்திருக்காங்க. இப்ப பிஏயும் விட பி வந்து ஏயும் விட விரைவா போகுதுன்னு தந்திருக்காங்க. அப்ப நான் இப்ப உங்களுக்கு விளங்கணும் பண்றதுக்காக வேண்டி இது 30ஓட போகுது, அது 80ஓட போகுதுன்னு எடுக்கு. இப்ப அப்படி எடுத்துட்டு பார்த்தோம்னா, இப்ப இவராணி கேட்க போறாள். இப்ப கேட்க போறாள் இப்ப நம்ம முதல்ல நிப்பாட்டுவோம். அப்ப நிப்பாட்டுறதுக்கு என்ன ஆகும்? இப்ப இது இந்தியால 80ஓட இயங்குங்க, இதை நிப்பாட்டுறது இந்தியால ஒரு 80 கொடுப்பீங்க. அதே 80 எடுத்து என்ன ஆகும்? இந்த ஏக்கியம் வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லுன்னா பி சார்பா ஏடவகம் வந்து இந்தியால பக்கம் 50 வரும். அதாவது பி ஓய்வுல இருப்பாரா இருந்தா ஏ வந்து பின்னோக்கி ஒவ்வொரு செகண்டும் 50 மீட்டர் போய் கொண்டிருக்கு என்ன மாதிரி வருது. அப்ப முதல் வந்து அந்த ஒலியை உருவாக்குற முதல் பின்னோக்கி இயங்கி கொண்டிருக்கிற மாதிரி வரும். அப்ப பின்னோக்கி இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்லி சொன்னா பிக்கு கேட்கிற மீடுரன் எப்படி கேட்கும்? குறைய கேட்கும். அப்ப ஆரம்பத்துல கேட்கிற மீடுரன் கட்டாயம் F0 விட எப்படி கேட்கணும்? குறைய கேட்கணும். அப்ப அப்படி இருக்கிற விடைகளை பாத்தீங்கன்னா முதலாவது விட வராது, நாலாவது விட வராது, மூன்றாவது விட வராது, 2 மட்டும் வரும். இப்ப இந்த கிராஃபை பாருங்க. இப்ப கிட்டத்தட்ட எல்லாம் இந்த இதுகள் எல்லாம் அதே மாதிரி தான் போகுது, மாறுறது எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா கடைசியா அதாவது இப்ப அந்த அதாவது சடுதியாக பி வந்து கதியை குறைத்து வந்து நிற்கின்றது. ஏ அதே கதியிலேயே தொடர்ந்து சென்று நிப்பாட்டப்பட்டிருக்கும் பியை கடந்து செல்லுங்க. அப்ப இவங்க இஞ்சால தந்து இருக்கிற இந்த துண்டன்ற என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நிப்பாட்டப்பட்டிருக்கிற பிஏ அதாவது கதியை குறைச்சு வந்து ஓய்வடைஞ்சு நிக்கிற இந்த பிய தாண்டி ஏ வந்து போகும் தானே, தாண்டி ஏ போனதுக்கு பிறகு வர மீடுறன்னு தான் இந்த கேள்வியில வந்து கேட்கலாம். இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப பி சார்பா இப்ப நம்ம சார்பு பார்த்தோம்னா பி போயின்னு இருக்கு. அப்ப பி சார்பா ஏ வந்து இப்ப இங்கால 30ஓட இயங்கி கொண்டு இருக்கிற மாதிரி வரும். அப்ப அதாவது இது என்ன
பி சார்பா பார்க்கக்குள்ள அந்த ஒளி முதல் அந்த அந்த ஒளி அலையை கால்ற அந்த முதல் வந்து அதுல இருந்து விலத்தி அசைஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரி. அப்ப அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா பிக்கு கேட்கிற மீடுரன் எப்படி இருக்கும்? உண்மையான மீடுரனை முறை குறைய மீடுரன் கேட்கும். அப்ப இங்க வந்து பாருங்க, ரெண்டாவது விடையில உண்மையான மீடுரனை விட கூட மீடுரனுக்கு வார மாதிரி தந்திருக்காங்க. அப்ப ரெண்டாவது விட வந்து வராது. இப்ப நம்ம அஞ்சாவது விடைக்கு வந்து போறோம். இப்ப இதுல நம்ம இப்ப இந்த ஒவ்வொரு இந்த துண்டுகளுக்கு இடையிலான அந்த விளக்கத்தை வந்து பார்ப்போம். இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது இந்த ஏல இருந்து இப்ப இந்த ஏ நிலைன்றது இந்த நிலையா இருக்கும், ஏ நிலை. இப்ப அதுக்கு பிறகு சடுதியா அந்த கதியை வந்து பி வந்து குறைக்குதானே, அந்த நிலை தான் இந்த நிலையா இருக்கு. இப்ப அதுல வந்து பாருங்க, இப்ப பி வந்து வேகத்தை குறைக்க போகுது. இப்ப பி அதுல வேகத்தை வந்து குறைச்சி ஒரு 80ல இருந்து வேகத்தை குறைக்க வந்து பாருங்க, இப்ப இங்கால நம்ம கேன்சல் பண்ற அந்த வேகம் குறையும். இப்ப 80ல இருந்து 60 வந்து குறைக்கும், இந்த வேகம் குறையும். அப்ப நம்ம கேன்சல் பண்றது கொடுத்த அந்த வேகம் குறைக்க இங்கேயும் அதே வேகம் கொடுத்தோம். அப்ப இந்த வேகம் குறைக்க போகுது. அப்ப இதால வரக்கூடிய விளைவு வேகம் இஞ்சால திசையில் இருக்கிற விளைவு வேகம் அதுவும் குறையும். அப்ப 50ல இருந்து 40ல இருந்து 20 வர அதாவது அந்த பில இருந்து ஏ வந்து விலத்தி போற அந்த வேகம் வந்து குறைஞ்சு கொண்டு போறதால மீடுரன் வந்து என்ன போகுது, கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு வரும். இப்ப அதுல வந்து பாருங்க, சரியா இந்த இருக்கிற இந்த இடத்துல பி கேட்கிற மீடுரன் வந்து ஏ கால்ற அந்த உண்மை மீடுரனுக்கே சமனா வர மாதிரி. இப்ப அதே அப்படியான ஒரு நிலம் ஒன்று வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பி வந்து வேகத்தை குறைச்சு வருதானே, அப்படியே குறைச்சு வந்து 30க்கு வந்து அப்படி 30க்கு வரப்புல பிஎம் இந்த ஏற்கனவே இந்த ஏ காரம் நம்ம எப்படி இயங்க நடத்தணும், 30 என்ற வேகத்தோட இயங்க நடத்தணும். அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பி சார்பா ஏட வேகம் வந்து எப்படி இருக்கும், பி சார்பா ஏட வேகத்தை காண்றது. இப்ப நம்ம திருப்பி இந்த 30 நிப்பாட்டணும். அப்ப இங்கால ஒரு 30 கொடுப்போம். அப்ப அதே 30 கொண்டு வந்து இதுக்கு கொடுத்தோம்னா பி சார்பா ஏட வேகம் வந்து 0 வந்து வரும். அதாவது ஏக்கும் பிக்கும் இடையில சார்பியக்கம் இல்லை என்ற மாதிரி வரும். அப்ப ஏக்கும் பிக்கும் இடையில சார்பியக்கம் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஏ எவ்வளவு உண்மையான மீடுரனை கால்றாரோ அந்த மீடுரனை தான் பி வந்து கேட்கும். இப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்த கிராஃப்ல இந்த இடம் வந்து வரும். அடுத்தது இந்த இவ்வளவு இடத்தையும் வந்து பார்ப்போம். இப்ப வந்து பாருங்க, பி இப்ப வேகத்தை குறைச்சு இப்ப 30ல இருந்து இப்ப 20க்கு வர. இப்ப 20க்கு வரக்குள்ள என்ன நடக்கும்? இப்ப நம்ம பி சார்பா ஜோசிக்குள்ள பி நிப்பாடுறதுக்கு இந்தியால 20 கொடுப்போம். அதே 20 கொண்டு போய் இந்தியால கொடுத்தா இப்ப ஏ வந்து 10ஓட என்ன பிய நோக்கிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப பி சார்பா ஏட வேகம் 10ஓட இந்தியால நோக்கிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப 10ஓட நோக்கிங்கிற மாதிரி வருதுன்னு சொல்லிச்சுன்னா அப்ப பிய நோக்கி ஏ வந்து கொண்டிருக்கிற மாதிரி வரும். இப்ப ஏற்கனவே தள்ளி போய் கொண்டிருந்தது, இப்ப ரெண்டும் ஓய்வுக்கு வந்த மாதிரி இருந்தது, சார்பியக்கம் இல்லாத மாதிரி இருந்தது இந்த பி நிலைமை இங்க. பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு இப்ப பிய நோக்கி இயங்கி கொண்ட வார மாதிரி சார்பியக்கம் இருக்கு. அப்ப இவருக்கு கேட்கிற மீடுரணியும் உண்மையான மீடுரணியும் விட கூடிக்கொண்டு வரும். அப்ப அதால இந்த கூடிக்கொண்டு வருது. இப்ப அப்படியே கூடிக்கொண்டு வரக்குள்ள இப்ப பி வந்து வேகத்தை குறைச்சு வந்து பூச்சியமாக்கி நின்றுட்டாருன்னு சொல்லிட்டுனா நின்றுட்டாருண்டா இப்பயும் இந்த பி சார்பா ஏட வேகம் என்ன இருக்க போகுது? இப்ப பிக்கு நிப்பாட்டுறதுக்கு ஒரு வேகமும் இல்லை. அப்ப பி இப்ப ஓய்வுல இருக்காருண்டா பி சார்பா ஏட வேகம்ன்றது அது உண்மையான வேகம் 30 தான் இருக்கு. அப்ப இப்ப 30ஓட அந்த அந்த பியை நோக்கி ஏ வந்து இயங்கி கொண்டு வர மாதிரி வரப்போகுது. ஆனா இப்ப இனி இந்த மாறம் அந்த அந்த வேகம் வந்து மாறப்போதா? இனி வந்து மாறாது. இப்ப அது 30ஓட அப்படியே இவ்வளவு தூரத்துக்குமே நீ இவ்வளவு டைமுக்கும் மாறா 30ஓட அப்படியே பியை நோக்கி இயங்கி கொண்டு வர மாதிரி வரப்போகுது. அப்ப அந்த பி சார்பா ஏட வேகத்துல வந்து மாற்றம் வந்து வராதால இனி இந்த இவ்வளவு பகுதிகளுக்குள்ளேயும் மீடுரன்ல என்ன வரக்கூடாது, மாற்றம் ஒன்றும் வரக்கூடாது. அப்ப இந்த டைம்ல இப்ப என்ன மீடுரன் இருக்கோ அதே டைம் தான் வேறுபடுத்த கிட்ட வரக்குள்ளையும் இருந்து கொண்டே இருக்க போது. ஏன்டா பி சார்பா ஏட வேகம் வந்து 30 தான் இருந்து கொண்டு. அப்ப அந்த அதால வந்து பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு டைமும் அந்த சி நிலைக்கு, அதாவது பி ஓய்வடைஞ்சதுக்கு பிறகு இந்த நிலைமை வந்து இருக்கும். சரியானி, இது வந்து அந்த சி நிலைமை வந்து இருக்கு. இப்ப அதுக்கு பிறகு வந்து பாருங்க, இப்ப பி வந்து ஓய்வடைஞ்சது நின்றுதார். இப்ப நின்றாலும் ஏ வந்து வாராணி வார ஏ 30 என்ற அதே போதோடு இப்ப இவரை தாண்டி போற. இப்ப இவரை தாண்டி போனா இப்ப என்ன நடக்கும்? இவர்ல இருந்து திருப்பி விலத்தி போற மாதிரி வருது. அப்ப பில இருந்து இப்ப திருப்பி அந்த ஒளி முதல் வந்து விலத்தி போகும்டா இவருக்கு கேட்கிற மீடுரன் எண்ணி போகுது. இப்ப அதுக்கு பிறகு வந்து குறைய போகுது. அப்ப இந்த நிலை வந்து அந்த ஏ என்ற அந்த
கார் வந்து பியை தாண்டி போனதுக்கு பிறகு வர நிலையா இருக்கு. 2010 60வது கேள்வி. ஓர் உலோக கோல் தொடக்கத்தில் 0 உள்ளது. இப்போது அக்கோலின் ஒரு முனை பொதுநீரில் அமர்த்தப்பட்டு மற்ற முனை உருவில் காணப்படுகின்றவாறு விரல்களினால் பிடிக்கப்படுகிறது. விரல்களின் வெப்பநிலை 37 ஆகும். குறித்த கணத்தில் கோல் வழியே எக்ஸுடன் வெப்பம் பாயும் வீதம் RQ மாறும் விதத்தை பின்வருவனத்தில் எவ்வளை சரியாக வகை குறிக்கிறேன் என்று சொல்லி கேட்டுக்கலாம். இப்ப இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியுமே இந்த கோல் வந்து 0 வெப்பநிலையில வந்து இருக்குது. இப்ப இங்கால பக்கம் நம்ம விரலால பிடிக்கும், நம்மளோட விரலும் 37 இருக்கு. இங்கால ஒரு வெந்நீர் பாத்திரம் ஒன்றுக்குள்ள இப்ப அதை வச்சிருக்கோம். அப்ப அதுவும் 100 வந்து இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு வெப்ப படித்திறன் வந்து இருக்க வெப்ப பாய்ச்சல் வந்து நடக்க தொடங்கும். அப்ப கடத்தல் மூலமான வெப்பம் வந்து பாய தொடங்கும். இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து 100 இருந்து 0 இருக்குல்ல, இங்க பெரிய அளவுல வந்து வெப்பநிலை வித்தியாசம் இருக்கிறாள். இங்க பெரிய அளவுல ஆரம்பத்திலே வெப்பம் பாய தொடங்கும். இப்ப எக்ஸ் வந்து கீழே இருந்து அளந்து கொண்டு போறாங்க. இப்ப இவங்க தந்த விடையில முதலாவது விட வந்து வெப்ப பாய்ச்சல் விதம் மாறாம இருக்குன்னு தந்துருக்காங்க. அப்ப அப்படி மாறாம இருக்கா ஏன்னா உங்களுக்கு விளங்குது, இங்க இருந்து இந்த 0க்கும் வெப்பநிலை வித்தியாசமும் இங்க வேறு. அப்ப வெப்பம் வந்து ஒரே மாதிரி வெப்ப பாய்ச்சல் வீதம் தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்புறம் இப்ப அதே மாதிரி இது காவல் கட்டும் இடலாம் நீங்க இப்ப அந்த கோலை அதால சூழல் வெப்பநிலையும் ஒரு 30 இருக்குன்னா அங்க இருந்துமே நீங்க இதுக்குள்ள இங்கால பக்கம் வெப்பம் வந்து வேற பார்க்கதான் போகும். அப்ப மாறாம இருக்கும் என்ற அந்த முதலாவிட வந்து பிள்ளையா இருக்கு. அடுத்தது இந்த 4வது 5வது 3வதையும் வந்து வெட்டலாம். 4வதையும் 3வதையும் ஏண்டா அங்கேயும் ஆரம்பத்துல வந்து வெப்ப பாய்ச்சல் வீதம் 0 பண்ண மாதிரி தந்துருவாங்க. அப்ப அப்படி வராது. அப்ப இப்ப இந்த 2வதுலயும் 5வதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப இது இப்ப சரி. இப்ப இங்க வந்து இந்த ஆரம்பத்துல எக்ஸாம் 0 இருக்கிற இடத்துல பெரிய வெப்ப பாய்ச்சல் வீதமும் இங்க 37 இருக்கு. அப்ப அதால இங்க குறைய வெப்ப பாய்ச்சல் வீதம் இருக்குன்ற மாதிரி இந்த 2 புள்ளியும் வந்து தந்துருக்கு. சரி, இப்ப இடையில இப்ப இந்த கிராஃப் வந்து இப்படி நேர்கோடா வந்து போகுமா இல்லாட்டி வளைஞ்சு போகுமான்றதான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த 100 இருந்து இப்ப இது இப்ப வெப்பநிலை எடுத்து வர இந்த ஒவ்வொன்றும் பெரிய 0 இருந்து இப்ப கிட்டத்தட்ட இதுவும் ஒவ்வொன்றும் அந்த 0 இருந்து வெப்பநிலை வந்து கூடி கொண்டு வரும். அப்ப இங்கேயும் வெப்ப பாய்ச்சல் வீதம் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் இடையிலையும் என்ன போகுது, ஒரு டைம் எடுக்க வெப்பநிலை வித்தியாசம் வந்து குறைஞ்சு கொண்டாம வரப்போகுது. இப்ப அதே நேரம் இப்ப இது காவல் கட்டிடாம சூழல்ல இருந்து தான் வெப்பத்தை வந்து பெறுது. அப்ப சூழல்ல இருந்தும் வெப்பத்தை பெறுது, இங்கால இருந்தும் வெப்பம் வருது. பிறகு இதுகளுக்கு இடையில இருக்கிற அதாவது நம்ம குறிப்பிட்ட 2 புள்ளியை கருதினோம்டா அதுக்கு இடையில வர அந்த வெப்பநிலை வித்தியாசம் வந்து மாறிக்கொண்டு இருக்கு. அப்ப இதுக்கு மேல் இப்ப நம்ம வளமையா செய்யற கேள்வியில வர மாதிரி இப்ப இந்த கோல் வழியே என்ன ஒரு உறுதியான ஒரு வெப்ப பாய்ச்சல் வந்து இல்லை. அப்ப அப்படி இங்க வந்து வெப்பம் பாயிர வீதம் வந்து மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தால நம்ம இது வந்து சரியா நேர்வோடு மாதிரிதான் வந்து இப்படி போகும் என்ற மாதிரி நம்ம எடுக்க இயலாது. அப்ப அதாலதான் இந்த 2வது விட வந்து வராது. அப்ப இது சரியான விட வந்து 5வது விடையா இருக்கு.